அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி தாங்க. ஸோ அவங்க சொன்ன ஃபால்ட் என்ன அப்படின்னா, மழை பெஞ்சா வீடு ஃபுல்லாக ஷாக் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் போர்ட்டிக்கோல ஃபியூஸே நிற்கலன்னு சொன்னாங்க. தென் ஏசி வயரிங் அண்ட் யூபிஎஸ் இன்ஸ்டாலேஷன் இது மட்டும் இல்லாமல் நிறைய எலக்ட்ரிக்கல் ஒர்க்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளும் காலையில் 5 மணிக்கெலாம் காரைக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு கிளம்பியாச்சு. போய் பார்த்தா டிபி2 சுவிட்ச் போர்டுக்கு மெயின் சப்ளை பைப்பே போடலை. சும்மா கொடி மாதிரி ஓப்பனில் விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்டுக்கு போடக்கூடிய பைப்பை சீலிங்லேருந்து சுவிட்ச் பாக்ஸ் போடாமல் டிபிக்கு போய் அங்கேருந்து சுவிட்ச் பாக்ஸ் போகுது தர வழியாக போட்டிருந்தாங்க. அதுலேயும் 2 பென் போட வேண்டிய இடத்துல 5 பென் கிட்ட போட்டிருந்தாங்க. ஜாயின் பாக்ஸ் கூட கிடையாது. பைப் ஃபுல்லாக மண்ணேறி போய் ஃபுல் லாக்கு. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அந்த வயரிங் ஃபுல்லாகவே பல்ஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நமக்கு வந்து ஃபியூஸ் நிற்கலை. நம்மளும் அதை இழுத்து பார்த்தோம். ரொம்பவே டைட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோட்டார் ஹோஸ் இருக்கும். அதை வச்சு அடித்தோம் அப்படின்னா மண் ஃபுல்லாகவே நமக்கு கிளியர் ஆயிரும். இங்கே அந்த மோட்டார் ஃபெசிலிட்டி இல்லை. நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மண்ணை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு காட்டன் துணியை வச்சு இழுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லாமே நமக்கு வந்துடும். இதெல்லாம் பண்ணிவிட்டு புதுசாகவே வயரிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யூபிஎஸ் வைக்க போகிறதுனால நம்ம யூபிஎஸ் வேறு சேர்த்தே இழுத்தாச்சு. வயரிங் முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னே ட்ரெஸ்ஸிங் பண்ணவங்க ரொம்ப கசகசன்னு பண்ணியிருந்தாங்க. நம்ம நீட்டாக பண்ணி அவங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சாச்சு. தென் இது போக வீடு ஃபுல்லாக நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, சர்வீஸ் கட்டும்போது நம்ம ஸ்டே வயர் வந்து போஸ்ட் வரையும் கொண்டு போயிருப்போம். அது இபி மேன் கட்டும்போது போஸ்ட்டில் கட்டாமல் அந்த இரும்பு சப்போர்ட் ஆங்கிள் இருக்கும், அதில் கட்டிட்டாங்க. ஸோ நம்ம கஸ்டமர்ட்டையும் சொல்லியாச்சு, அதை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம போஸ்ட்டில் கட்ட சொல்லியாச்சு. இதனால தான் உங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பண்ணி அந்த இரும்பு போல் வந்து எடுத்து நம்ம போஸ்ட்டில் கட்ட சொல்லியாச்சு. ஸோ அவங்க சொன்ன எல்லா வேலையுமே நம்ம முடிச்சுட்டு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ நம்மளும் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றிங்க.